ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம், குரு சிந்தனை, கடவுளின் தரிசனத்தில் இந்த விஷன் ஆஃப் காட் புத்தகம் பாகம் 1. நம் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்களின் சிந்தனைகளை ஆடியோ மூலம் பிரதி குருவாரம் கேட்டு மகிழ்வோம். இந்த நூலில் உள்ள அன்பின் வெற்றி என்ற தலைப்பு இன்றைய வாசிப்பில் வழங்கும் பகுதியாகும். இதை செவிமடுத்து நம் மனதை எப்பொழுதும் இறை சிந்தனையில் இருத்த முயற்சி செய்வோம். தலைப்பு அன்பின் வெற்றி. நேரம் செல்ல செல்ல பார்வையாளர் கூட்டம் அதிகரித்தது. அன்பளிப்புகள் அபரிமிதமாக வந்து குவிய ஆரம்பித்தன. காணிக்கை அளிக்கப்பட்ட தேங்காய்கள் பெருங்குவியலாக வளர்ந்தன. திராட்சை, பேரிச்சை, கற்கண்டு ஆகியவை மழை போல் பொழிந்தன. ராமதாசன் அவற்றை கிராமத்து குழந்தைகளுக்கு தாராளமாக விநியோகித்தான். ராம்சரண்தாஸும் இந்த பணியில் உற்சாகமாக சேர்ந்து கொண்டான். அப்போது மக்கள் அறையிலும் வாயிற்கதவருகிலும் வெளியிலும் திரண்டனர். முற்பகல் 10 மணி அளவில் கோயிலுக்கு 2 முகமதிய காவல் அதிகாரிகள் வந்தனர். கூட்டத்திற்கிடையே முண்டியடித்து கொண்டு வந்த அவர்கள் வாயிலில் நின்ற மக்களை முரட்டுத்தனமாக தள்ளி கொண்டு வந்தனர். இருவரும் ராமதாசனும் ராம்சரண்தாஸும் இருந்த அறைக்குள் நுழைந்தனர். அவர்களுடைய அச்சமூட்டும் தாடியும் சுழலும் கண்களும் அவர்கள் வந்த கெடுபிடியான நோக்கத்தை தெளிவாக்கின. தங்கள் பூட்ஸு கால்களை தரையில் பட்டென்று அடித்து சாதுக்களை முறைத்து பார்த்தனர். அவர்களில் ஒருவர் தன் பாக்கெட்டில் இருந்த ஒரு நோட்டு புத்தகத்தையும் பென்சிலையும் வெளியே எடுத்துக்கொண்டே உரத்த அதிகார குரலில் பேசினார். இவர்கள்தான் அந்த சாதுக்களா? சரி, உங்கள் விலாசத்தை என்னிடம் கொடுங்கள், சீக்கிரமாகட்டும், நாங்கள் அவசரமாக போக வேண்டும் என்று கூறியவர் ராம்சரண்தாஸை நோக்கி கூறினார். இங்கே வாருங்கள், உங்களுடைய சொந்த ஊர் எது? குழப்பமடைந்த ராம்சரண்தாஸ் ராமதாசனை நோக்கினான். ராம், தயங்காதே, உன் பெயரை அவரிடம் கூறி நீ மங்களூரை சேர்ந்தவன் என்று கூறு என்று ராமதாசன் சொன்னான். அவனுடைய பெயரையும் விலாசத்தையும் குறித்து கொண்ட காவல் அதிகாரி இப்போது ராமதாசனை நோக்கி திரும்பினார். உங்கள் பெயர் என்று சத்தமான குரலில் கேட்டார். ராமதாஸ். சொந்த ஊர்? அகில உலகமும் என்று ராமதாசன் விடையளித்தான். இந்த பதிலை கேட்டு இறுக்கமடைந்த காவல் அதிகாரி தன் பார்வையில் ஒரு பயங்கர கடுமையை வரவழைத்து கொண்டு இறைந்தார். ஜாக்கிரதை, உங்களுடைய விளையாட்டை எல்லாம் என்னிடம் வைத்து கொள்ள வேண்டாம். நான் யார் என்று தெரியவில்லையா? உங்கள் சொந்த ஊர் பிறப்பிடம் எது? இந்த அகில உலகமும் தான் என்று ராமதாசன் மறுபடியும் பதிலளித்தான். ராமதாசன் சிறிதும் சலனமின்றி புன்னகை தவழும் முகத்துடன் இருந்தான். இவ்வாறு அவன் திரும்பவும் வலியுறுத்தி பதிலளித்தது காவல் அதிகாரியை பெருங்கோபம் கொள்ளச் செய்தது. தனது வலது காலை தடார் என்று கீழே அடித்து பெரும் சப்தத்துடன் கூறினார். உங்களுடைய பூச்சி காட்டும் வேலையெல்லாம் என்னிடம் வேண்டாம். நீங்கள் தெளிவான பதில் கூறாவிட்டால் நான் உங்களை கைது செய்து சிறையில் அடைப்பேன். புரிந்ததா? ராமதாசன் பதிலளித்தான். நீங்கள் கருணை கூர்ந்து இந்த தாசனை இங்கு அழைத்துச் சென்றால் நான் உங்களுக்கு நன்றி கூறுவேன். அவன் இறைவனை எங்கே நினைக்கிறான் என்பது முக்கியமல்ல, சிறையும் அதற்கேற்ற மற்றொரு நல்ல இடமே என்றான். பின்பு மலர்ந்த புன் சிரிப்புடன், இறைவா, உன் லீலை அற்புதம். நீதான் இந்த உருவில் வந்திருக்கிறாய். அன்னை முரண்டு பிடிக்கும் தன் குழந்தையை அடக்க சில நேரங்களில் பயங்கர மாறுவேடங்களில் வருவாள். தான் ஒரு துஷ்ட தேவதை என்று பாசாங்கு செய்வாள். முகமூடி அணிந்துள்ளது தன் அன்னைதான் என்று தெரியாதவரை குழந்தை அச்சத்திற்கு ஆளாகிறது. வேடமழிந்துள்ளது அன்னைதான் என்று தெரிந்தவுடன் ஏமாறாமல் முகமூடியை பிடித்து இழுத்து அன்னையின் முகத்தை கண்டுகொண்டுவிடும். உன் விஷயமும் அத்தகையதே. நீயே அவன். ராமதாசனுக்கு மிகவும் பிரியமானவன். நீ எந்த மாறு வேடத்தில் வேண்டுமானாலும் வரலாம். ராமதாசன் அதை கண்டுபிடித்து விடுவான். உன்னிடம் அவனுக்கு அச்சமில்லை. நீயே அவனுக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளிலேயே அவன் உனக்கு பதிலளிக்கிறான். காவல்துறை அதிகாரி அவன் பேசியதை பொறுமையுடன் கேட்டார். ராமதாசன் எப்போதும் போல் அமைதியாகவும் குதூகலமாகவும் இருந்தான். அந்த காவல் அதிகாரியிடம் திடீரென்று ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அவர் கண்களிலிருந்த பயங்கரமான பார்வை
மறைந்து இனி ஒன்றும் செய்வதற்கில்லை என்றபடியான பார்வை இடம்பெற்றது. அவருடைய கோபமான சிவந்த முகத்தில் அமைதியும் கலையும் திரும்பின. குனிந்த பார்வையுடனும் கட்டப்பட்ட கைகளுடனும் அவர் ராமதாசனிடம் கூறினார், மகராஜ், என் தவறுக்காக உங்களிடம் 1000 முறை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் யார் என்று தெரியாமல் நான் உங்களை கடும் சொற்களால் கடிந்து துன்புறுத்தி விட்டேன். என் கோபத்தை தணித்தது எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்கும் உங்கள் பண்புதான். நான் எவ்வளவோ உங்களை கடிந்து கொண்டும் அவமதித்தும் உங்கள் புன்னகை மாறவில்லை. நான் ஒரு மிருகம் போல் நடந்து கொண்டு விட்டேன். மன்னியுங்கள். நான் உங்களிடம் மன்னிப்பை கோருகிறேன். பிறகு அமைதியாக அந்த நோட்டு புத்தகத்தை தன் பையில் போட்டுக்கொண்டு தன் சகாவுடன் புறப்பட எத்தனித்தார். ராமதாசன் அவர்கள் இருவருக்கும் ஆளுக்கொரு தேங்காய் துண்டையும் சில பேரிச்சம்பழங்களையும் பிரசாதமாக அளித்தான். அவர்கள் அவற்றை மிகவும் அடக்கத்துடன் பெற்றுக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்றனர். வெறுப்பையும் கடுமையான தன்மையையும் அன்பு வெற்றி கொண்டது. அதன்பின் ராமதாசன் அந்த காவலர்களின் பண்பற்ற நடத்தையின் காரணத்தை தெரிந்து கொண்டான். முதலில் காவல் நிலைய அதிகாரி சாதுக்களின் விலாசத்தை பெற்று வர 2 இந்துக்களான காவலர்களை அனுப்பியதாக தெரிய வந்தது. ஆனால் கோயிலின் நுழைவாயிலில் திரண்டிருந்த மக்கள் அவர்கள் சாதாரண சாதுக்கள் அல்ல என்றும் அவர்களுடைய விலாசத்தை கேட்பது அவர்களை அவமதிப்பதாகும் என்றும் கூறி அந்த காவலர்களின் மனதை மாற்றி திருப்பி அனுப்பிவிட்டனர். ஆகவே இந்துக்களாயிருந்த அந்த காவலர்கள் விலாசத்தை பெறும் தன் பணியை முடிக்காமலே திரும்பி சென்று விட்டனர். இதனால் சினங்கொண்ட காவல் நிலைய அதிகாரி 2 முஸ்லிம் காவலர்களை அனுப்பி பணியை முடித்து வரச் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் அவர்கள் அதிகாரமிடுக்குடன் நடந்து கொண்டிருக்கின்றனர். கருணை உள்ளம் படைத்த பட்டேல் ராமதாசனுக்கு ஒரு நீண்ட திடமான பருத்தி மேலாடையை அன்பளிப்பாக அளித்தார். அவன் குளிரிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளவே இந்த அன்பளிப்பு முற்று பெற்றது. இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளை வேண்டி இந்த சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.